மாவட்ட செயலாளர் பாசமிகு நேசமிகு அன்பு அண்ணன் ராஜ்குமார் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ணா இப்ப என்னமோ சொன்னாரு, ஆனா எல்லாத்துக்குமே ஒரே சிங்கம் நம் தளபதி மட்டும்தான். அவர் இல்லைன்னா நாங்களாம் இங்க யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் சிங்கம். அவர் பின்னாடி நாங்கள்லாம் என்னைக்குமே இருப்போம். நேற்று நம்ம கழக பொதுச் செயலாளர் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய நலத்திட்ட உதவிகள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்தது. 2 வருஷமெல்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 28-29 வருஷமா நலத்திட்ட உதவி நிறையா செஞ்சுட்டு இருக்கோம். எதையும் எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பார்க்காம தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னன்னா அந்த ஒரே முகத்துக்காக மட்டும்தான். அந்த முகத்துக்காகவும் அவர் பின்னாடி நிழலாக இருக்கும் நம் மாநில பொதுச் செயலாளர் அவர்களும் பெரிய இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்காக நமக்கு கிடைத்த ஒரே முதல்வர் தளபதி விஜய் தான். அவரோட ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் கீழே இருக்கிற மக்களை உயர்த்தணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். யார் வேணா என்ன வேணா சொல்லுங்க, அமைதியா மட்டும்தான் இருக்கும், ஆனால் வேலை மட்டும் நடந்துட்டே இருக்கும். மக்களுக்கு தெரியும் நாடு எப்படி போயிட்டு இருக்குது. எல்லா அதிகாரிகளும் எல்லாருமே கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை கெடுக்கிறதுக்கு சில பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் யாரையும் கண்டுக்காதீங்க. விரைவில் தமிழ்நாடு வேற லெவலில் போகுங்கிறது தான் சொல்லிட்டோம். தளபதி சொன்ன மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு இருக்கிறாரு. 50 நாள் 55 நாள் தான் ஆயிடுக்கு. விரைவில் இன்னும் நிறைய பார்க்க போறாங்க. அதே மாதிரி நம்ம நண்பர்கிட்ட ஒரு வேண்டுகோள், வரும் வியாழக்கிழமை நமது தமிழக முதல்வர் அவர்களின் கடைசி படமான ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன கடைசி படம்னு. ஆனா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா படமா மக்களா அப்படின்னு நினைச்சா மக்கள் தான்டா அப்படின்னு அவர் முடிவெடுத்தாரு. 3 மணி நேரம் இதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா அந்த படத்தை பார்த்துட்டு தமிழக மக்களுக்காக மீண்டும் களப்பணியில நாங்கள் எல்லாரும் இறங்குவோங்கிறத இந்த நேரத்தில் உறுதியா சொல்லிட்டு, அப்புறம் தளபதியை வெற்றியடை செல்லும் மகளிர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.